Morning students. Today we are going to see the continuation of flowchart. So flowchartsல என்னென்ன ஷேப்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். flowchart அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். flowchart அப்படின்னா diagrammatic notation for representing algorithms அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளோட ஸோ இந்த மாதிரி எப்படி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். The flowchart of an algorithm to compute the quotient and remainder after dividing an integer a by another integer b. Okay, so இந்த flowchart பார்த்தீங்கன்னா எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா a and b டூ நம்பர்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ ஏவை பியால் டிவைட் பண்ணால் வரக்கூடிய quotient என்ன ரிமைண்டர் என்ன அப்படின்றதுக்காக இந்த சிம்பிளான ஒரு flowchart நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட், அவுட்புட், கண்டிஷன், an assignment and the control flow between the boxes. ஸோ இவ்வளவும் இதுக்குள்ளே இருக்கு. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்டர், லாஸ்ட்டில் பாருங்கள் எக்ஸிட். என்டர் எக்ஸிட் அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன ஷேப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெஷல் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ஏ கம்மா பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கும் அவுட்புட்டில் பாருங்கள் ஆர் கம்மா கியூ. ஆர் அப்படின்னா ரிமைண்டர், Q அப்படின்னா quotient. ஸோ அது ரெண்டு அவுட்புட். ஸோ அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallelogram பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைமண்ட் ஷேப்பு. ஸோ இந்த டைமண்ட் ஷேப் பாக்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ கண்டிஷன்ஸ் ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூ அப்படின்னும் போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது தான் இந்த கண்டிஷன். ஓகேங்களா, கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த டைமண்ட் ஷேப்டு பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 2 அவுட் கோயிங் ஏரோஸ் இருக்கும். ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். ஸோ ட்ரூ அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், Q, ஆர். ஸோ இஸ் அசைண்டஸ் அப்படின்னா கோலன் ஈக்குவல் டுன்னு போடணும். இப்போ Q அப்படின்னா Q+1, ஆர் அப்படின்னா R - B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரூன்னும் போது திரும்பவும் அந்த கண்டிஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் அங்கே ஏரோ மார்க் டேட்டா ஃப்ளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இதான் டேட்டா ஃப்ளோ. இந்த மாதிரி ஏரோ கொடுத்தா அதுக்கு பேர் டேட்டா ஃப்ளோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபால்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ ஆர் கம்மா கியூன்ற அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அதோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். இதுதான் வந்து இந்த ஃப்ளோசார்ட் நமக்கு பார்த்த உடனே சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ flowcharts also have disadvantages. Flowcharts are less compact than representation of algorithms in programming language or pseudocode. ஓகே, ஸோ flowchartல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க, லெஸ் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அல்காரிதம் அண்டு சூடோகோடை கம்பேர் பண்ணும்போது flowchart அப்படின்றது ஸோ லெஸ் காம்பேக்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அதை பார்த்த உடனே நம்ம ஈஸியாக டக்குன்னெலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு மெசேஜ் அது வந்து தருமா அப்படின்றது நமக்கு தெரியல. They obscure the basic hierarchical structure of the algorithms. Alternative statements and loops are discipline control flow structures. Flowcharts do not restrict as to discipline control flow structures. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, டைமண்ட் ஷேப்பில் வச்சு நம்ம கண்டிஷன் கொடுத்தோம்ல, அந்த கண்டிஷன் தான் வந்து நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லூப்பை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோசார்ட்டில் வந்து நாம் எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து அது வந்து நமக்கு தரலை. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து அது வந்து அந்த அளவுக்கு இதுவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை பற்றிலாம் நம்ம லாங்குவேஜ் வரும்போது படிச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ காம்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A statement is a phrase that commands the computer to do an action. ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ ஃப்ரேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கமாண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம். வி ஹாவ் ஆல்ரெடி சீன் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கோலன் கொடுத்து ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு A+1, a, b ஈக்குவல் டு A+1, B+2. ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்து அசைன் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஏ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு டு சேஞ்ச் த வேல்யூஸ் ஆஃப் ஏ வேரியபிள். Statements may be composed of other statements leading a hierarchical structure of algorithms. Statements composed of other statements are known as compound statements. ஸோ நாம் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறதுன்றதான் நம்ம இது வரைக்கும் சிம்பிளாக பார்த்தோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்,
ஸோ அதோட வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நேம் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ control flow statements are compound statements. They are used to alter the control flow of the process depending on the state of the process. There are three important control flow statements. இப்போ control flow statements தான் என்னன்னு சொல்கிறாங்க, compound statements அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா 3 மெத்தடில் வந்து நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியும். இதை வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லிட்டு 3 கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். When a control flow statement is executed, the state of the process is tested and depending on the result, a statement is selected for execution. இப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடணும். ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் composed statement. Okay, composed of a sequence of statement. The statements in the sequence are executed one after another in the same order as they are written in the algorithm, and the control flow is said to be sequential. ஓகேவா. ஸோ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் போது ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் ஆர்டரில். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஆர்டராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன உடனே அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். let S1 and S2 be statements. A sequential statement composed of S1 and S2 is written as. இப்போ S1 S2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. S1ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் லைன் அந்த இடத்துல இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணும், S2ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன் ஆர்டர் டு எக்ஸிக்யூட் த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் do S1 and then do S2. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு S1னும் அடுத்தது தான் X2 வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வந்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் ஃப்ளோ சார்ட்டில். The sequential statement given above can be represented in a flow chart as shown in figure. The arrow from S1 S2 indicates the S1 is executed, after that S2 is executed. ஸோ S1 S2ன்றதை ரெண்டு வேரியபிளாக நமக்கு ஃப்ளோ சார்ட்டில் காமிச்சிருக்காங்க. இங்கே ஏரோ மார்க் கொடுத்தாங்க. ஏரோ அப்படி கொடுக்கும்போது S1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் தான் S2 எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை இந்த ஃப்ளோவே நமக்கு காமிச்சிடும், இந்த ஏரோவே நமக்கு காமிச்சிடும். இதான் வந்து சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். let the input property B and the input output relation be Q for a problem. If statement yes, solve the problem, it is written as. ஸோ நமக்கு பாருங்கள், இப்போ நம்ம P அப்படின்றது ஒரு இன்புட் வேரியபிளாக எடுத்துக்கலாம். நமக்கு அவுட்புட் வந்து Qன்னு கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்றது எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ Pன்ற இன்புட்டை எடுத்துக்கிட்டு ஒர்க் ஆகுது. எஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நாம் கொடுக்கக்கூடிய ஆக்ஷன். ஓகே, ஸோ அந்த ஆக்ஷன் வந்து அது ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆனோடனே நமக்கு Q அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இஃப் வி டீகம்போஸ் த ப்ராப்ளம் இன்டூ 2 காம்போனன்ட்ஸ், வி நீட் டு கம்போஸ் S as a sequence of 2 statements S1 and S2. ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளம்னு போது அப்போ எஸ்ன்றது தான் அது ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் இங்கே வந்து இது வந்து சூடக்கூடாது, அதனால் நம்ம சிங்கிள் லெட்டரில் கொடுத்துருக்கோம் எஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரோக்ராம் அப்படின்னும் போது அங்கே ஸ்டேட்மெண்ட்டுன்ற இடத்துல நிறைய ப்ரோக்ராம் லைன்ஸ் வரும், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வச்சுட்டு ஒர்க் பண்ண மாட்டோம், அதை வந்து செப்பரேட் பண்ணிவிடுவோம். அந்த ப்ராப்ளத்தை ஸ்மாலாக நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகே, அப்போ அந்த ப்ராப்ளத்தை நம்ம டீகம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி டீகம்போஸ் பண்ணும்போது எஸ்ஸை என்னென்னு எடுத்துக்கலாம், நம்ம S1 and S2ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. we need to compose S as a sequence of 2 statements S1 and S2 such that the input output relation of S1C or is the input property of S2. ஓகேங்களா. இப்போ S1 அப்படின்ற ஒரு ப்ராப்ளமாக நம்ம தனியாக டிவைட் பண்ணிட்டோம். அது R அப்படின்ற ரிசல்ட்டை நம்ம கொடுக்குறதா எடுத்துக்கலாம். அப்புறம் S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதா எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்றத இங்கே இன்புட் அவுட்புட் ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ Pன்ற இன்புட், அப்போ S1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது, ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. அதுலேருந்து R அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கிடச்சிது. திரும்ப அது S2ஓட சேர்ந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் ஆன்சர் Q அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கலாம் சீக்வென்ஷியல் ஆர்டரில். ஓகேங்களா, இதுதான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா.
ஸோ அந்த எக்ஸாம்பிள் ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.